எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல உங்களோட டைம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இஃப் ஐம் லேட் ஐம் வெரி சாரி சார். ஆக்சுவலாக வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு தப்பு நடந்துருச்சு, ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு, அது மாதிரி நான் அந்த இம்பேக்ட்டுக்காகலாம் இந்த ப்ரெஸ் மீட் வைக்கல. இந்த ப்ரெஸ் மீட் பொதுவாக நான் எல்லா ப்ரெஸ் மீட்டும் இல்லை, எல்லாம் ஆஃப்டர் கால் இந்த ஒரு படம் வந்து போட்டு அது சரியாக ஓடலைன்னா அந்த ஓடலைன்றதுக்கான ஒரு 10 காரணங்கள் தேடி தேட்டர் கொடுக்கல, அது இது அந்த மாதிரியான பிரச்சனைகள் சொல்கிற ஜென்ரலாக இருக்கிற விஷயங்கள் நிறைய பார்த்துருக்கேன். பட் இது வந்து இது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் இந்த பர்டிகுலர் தேதி அக்டோபர் 11ன்ற இந்த டேட்டை செப்டம்பர் 20 காப்பான் ரிலீஸ் அன்னைக்கு இந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணேன். நான் ஃபிக்ஸ் பண்ண இந்த பர்டிகுலர் டேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது சங்கத்தமிழை நான் வாங்கவே இல்லை. அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் எக்ஸாக்டாக இந்த பர்டிகுலர் படம்க்கு இந்த தேதி அக்டோபர் 11ன்னு நான் போட்டுட்டு ஒரு 4 நாளில் இருட்டுன்ற படம் வந்து டிக்ளேர் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 3 நாளில் டிஜிட்டல் ஃபோரமில் மட்டும் கன்ஃபர்மேஷனாக சென்சார் வாங்காமல் பெட்ரோமேக்ஸும் அருவமும் வரும்ன்ற மாதிரியான வெறும் டாக் ஆன் கால் இருந்தது. லாஸ்ட்டு ஒரு வாரத்தில் தான் பப்பின்ற படம் கன்ஃபர்மேஷன் ஆச்சு. அந்த ஃபாலோயிங் பீரியடில் நான் நெகோசியேஷனில் இருந்தேன். சங்கத்தமிழனோட படத்தை வந்து கன்ஃபார்ம் ரிலீஸ்க்கு அவங்க வந்து 11th ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை 4th ஆர் 11th ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ஒரு 2 விதமான ஆசோலேஷன் போயிட்டு இருந்தது. கைதி வரலாம் இல்லை வராமலும் போகலாம் அப்படின்ற இந்த பாயிண்ட் இருந்ததுனால, அதுலேயும் மேக்ஸிமம் எனக்கு வந்த தகவல் படி அந்த டைமில் கைதி வராதுன்ற மாதிரி ஆன டாக் அதிகமாக இருந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் தீபாவளி ரிலீஸ் சங்கத்தமிழன்ன்றது கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு அந்த தேதி தான் வேணும்னு கேட்டுட்டு நான் 11th, ஏன்னா விஜயா ப்ரொடக்ஷன்ஸில் வந்து அவங்க 11th வரணுன்றது தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. நான் அந்த தேதியில் அவங்க கிட்ட சொல்கிறேன், நான் 11th வந்தால் அந்த தேதியில் 4 சின்ன படம் வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த 4 படமும் சேர்ந்து நான் ஒரு தேதி போட்டு ஆல்ரெடி நம்ம வீட்டு பிள்ளை ஓடிக்கிட்டு இருக்கு, அசுரன் நல்லா போகுதுன்னு வேற ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. அது போக சாய்ரா, வார் ஆஃப் ஜோக்கர், வார், இந்த மாதிரி வரிசையாக படங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் விஜய் சேதுபதி படமும் கொண்டு வந்து சேர்த்தால் நிச்சயம் பெட்ரோமேக்ஸ், அருவம், இப்படி வரிசையாக அந்த 4 படங்களும் கெட்டுரும். அதனால் வேணாம், நான் அந்த தேதியில் ஒரு சின்ன படம் மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கிறேன், மற்றபடி அந்த 3 படமும் வரட்டும், நான் வந்து தீபாவளிக்கு சங்கத்தமிழனை ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் ஹெல்த்தியாக சினிமாவில் எல்லாருக்கும் ஸ்பேஸ் இருக்கணுன்ற ஒரு நான் அப்படி நினச்சிருக்க கூடாதோன்றது எனக்கு லேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணுற அளவுக்கு நான் அந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணது. நான் இப்போது இந்த படம் வந்து ஆஹா படம், ஓஹோ படம், இது என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர சூப்பர் டூப்பர் படம், அதனால் இந்த படத்தை வந்து ரிலீஸ்க்கு வந்து சரியாக நடக்கலைன்ற ஆதங்கத்துலலாம் இல்லை. நான் ஒரு படத்தை சும்மா ரிலீஸ் பண்ணுறேன்னா வாங்கலை. நான் இந்த படத்தை விலை கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். ஒட்டுமொத்தமாக 84 லட்ச ரூபா. இப்போ காலையில் வரைக்கும் எஃப்எம்என் மீடியாவுக்கு 45 லட்சம், 15 லட்சம் சத்தியம்ன்ற ஒரே சேனலுக்கு பிராண்டிங்கில், பேப்பர் ஆடு, சோஷியல் ஃபோரம் ஆடுன்னு இந்த படம் ஒரு குவாலிட்டியான படம்னு படமே அந்த விலையில் எடுக்காத ஒரு படத்தை வெறும் ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆஸ்பெக்டில் இந்த படத்தை ரொம்ப 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 ரசித்து ஒரு சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணலாம், கொண்டு போய் தேட்டருக்கு சேர்த்துடலாம், தேட்டரில் போய் சேர்த்து உட்கார வச்சுட்டா அந்த மாதிரி படங்கள் ஒரு மினிமம் ஒரு 3-4 படம் இப்படி உட்கார வச்சு கிளிக் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து சின்ன படங்கள் தேட்டரில் ரன் பண்ணுறதோ இல்லை லிப்ரா எடுக்கிற தரமான படம் சின்ன படமாக இருந்தாலும் அது தரமான படம்னு ரிஜிஸ்டர் பண்ணிடலான்ற ஒரே ஒரு நல்லெண்ணத்தில் தான் இந்த படத்தை மானிட்டரின்ற ஆஸ்பெக்டில் நான் பார்க்காம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ எஃபர்ட் எடுத்தேன். இல்லாட்டி எனக்கு இந்த படத்தில் எந்த ஒரு பர்சனல் கனெக்டும் கிடையாது. நான் இது மாதிரி 8 சின்ன படங்கள் வாங்கி வச்சுருக்கேன். நான் சும்மா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு பண்ணல சார், விலை கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன். தீதும் நன்றும், காவல்துறை உங்கள் நண்பன், இந்த படம்லாம் குவாலிட்டியாக கண்டென்ட்டாக ரொம்ப நல்ல படம். இந்த படம் நான் தேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா முதல்ல வரிசையாக ஒரு சின்ன படம் வந்து நல்ல படம்னு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த படத்தை முதல்ல ப்ரொடியூசருக்கு ஒரு வியாபாரமாகவும் நீங்கள் கொடுங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே ரெகுலரில் என்ன நடக்குதுன்னா, ஒரு படத்தை வேணால் ரிலீஸ் பண்ணி கொடுப்போம், செலவெல்லாம் உங்களுது, இல்லை நீங்கள் காசு கொடுங்க நாங்கள் பண்ணித்தரோம். இப்படி இருக்கிறதுல நான் என் கை காசை போட்டு ஒரு படத்தை கொண்டு போய் கொடுக்குற ஒரே நோக்கம், என்னோடய பேஷன் வந்து ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியல என்னால் முதல் 3 படத்தில் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் டிஸ்ட்ரிபியூஷனாக இறங்கவே செஞ்சேன்.
சார் என்கிட்ட சங்கத்தமிழன், ராஜவம்சம், இன்னும் 2 பெரிய படங்கள் என்கிட்ட இருக்கு சார். கமர்ஷியல்ல படம் பண்ண தெரியாத முட்டாள் கிடையாது நான். அதில் பண்ணா எனக்கு பணம் சம்பாதிக்கவோ இல்லை அதில் டேபிளில் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணவோ ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்ச டிஸ்ட்ரிபியூட்டர் தான் நான். ஒரு 4 சின்ன படத்துக்கு ஒரு பெரிய படம் அப்படின்ற ப்ராபர்ட்டியில தான் ஒரு படத்தை எடுத்துட்டு போகலான்னு ஆசைப்படுறேன். ஆனால் லேட் பாயிண்ட்ல எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நான் சின்ன படங்களை தொடுறதே ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு. அது எவ்வளோ குவாலிட்டியாக இருந்தாலும் அந்த படத்தை நீங்கள் எனக்கு நேற்று உங்களுடைய ரிவ்யூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே கண் கலங்கிடுச்சு. இவ்வளோ அப்ரிசியேஷனை நான் சமீபத்தில் ரீசன்ட் டைம்ஸில் பார்க்கல. இது 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 இந்த அப்ரிசியேஷனோ இல்லை இந்த சோ கால்டு மோட்டிவேஷனோ எங்கே கடைசியாக நம்பராக கல்டிவேட் ஆகும்னா அது தேட்டர்ஸில். சார் 11ஆம் தேதி முதல்ல டிக்ளேர் பண்ணேன்னா எனக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடுக்கு மொத்தமாக சேர்த்து கிடைச்ச தேட்டர் 17 தேட்டர். 17 தேட்டரில் நான் ஏன் சார் படத்தை 85 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த படத்தை கடைசியில் நான் ரிலீஸ் பண்ணுவேன், கேட்டால் படத்தை நான் கொண்டுட்டேன்னுவானுங்க சார். இதில் இப்போ நான் இந்த ப்ரெஸ் மீட்டோடைய கோர் இன்டென்ஷன் என்னன்னா, நான் யாரையும் குறை சொல்லி ப்ளேம் பண்ணி கை காமிச்சு இதெல்லாம் இவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து கெடுத்துட்டாங்க, இவங்கெல்லாம் தான் சேர்ந்து இந்த படத்தை வரவிடாமல் பண்ணிட்டாங்க அப்படி சொல்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படி சொன்னாலும் எதுவும் நடக்காது, எனக்கு நல்லா தெரியும். எனக்கு என்னன்னா, நேச்சுரலாக உங்களை தவிர நான் சினிமாவை சஸ்டைன் பண்ணி திரும்பி சினிமாக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கு ப்ரெஸ்ஸை தவிர எனக்கு வேறு பெரிய நம்பிக்கை எதுவுமே கிடையாது. காரணம், எத்தனை தடவை விழுந்தாலும் ஒரு கைண்ட் ஆஃப் அ மோட்டிவேஷன் சார். விமர்சனங்கள் வரதான் செய்யும், பின்னாடி பேசுகிறத பற்றி நான் என்றைக்குமே கண்டுக்கிட்டதில்லை. காரணம் என்னென்னா, நேச்சுரலி ஒரு பொட்டன்ஷியல் க்ரோத் ஒரு படத்துக்கு இருக்குன்னா அந்த படத்தை எப்படியா தேட்டருக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த படம் பேசிடுச்சுன்னா ஓகே இவங்க நல்ல படம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற டாக் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ப்ராஃபிட் என்னை சார்ந்தது சார், நான் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறேன். எனக்கு வர லாபத்தை நான் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறேன். ஏன்னா இப்போ போகிற சூழ்நிலையில் சினிமாவில் ஒரே ப்ராஜெக்ட்லலாம் பணம் சம்பாதிக்கவே முடியாது. அதுவும் அது ஒரு சின்ன படத்தில் எடுத்து சம்பாதிக்கவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை தெரிஞ்சு தான் நான் படமே பண்ணுறேன். டிஸ்ட்ரிபியூஷன்ன்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரி நாம தான் ஒரு படம் எடுத்தோம் அதை தேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறதுல அவ்வளோ இது இருக்குது அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷனில் படம் எடுத்து ரிலீஸ் பண்ண போகிற படத்தை சார் நான் இத்தனைக்கும் நான் கொடுத்த 9 ஏரியாவுக்கு கொடுத்த எல்லாருமே பெரிய ஆட்கள். அவங்க தேட்டர் போட முடியலன்னு சொல்கிறேன். இந்த ட்ராமாவை தான் என்னால் ஒத்துக்கவே முடியல. ஆக்சுவலாக நான் ஒரு ஆங்கிளில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னால் பேர் குறிப்பிட முடியல. இதே ரேஸில் வந்த ஒரு படத்துக்கு ஒருத்தர் ஃபண்ட் பண்ணுறார் தமிழ்நாடுக்கு. அந்த ஃபண்ட் பண்ணுறவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். இவர் ஃபண்டை எடுத்துகிட்டு போய் அந்த படத்தை வாங்கிட்டு அதே டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு தேட்டர் போடுன்றார். அவர் வாங்கின அந்த காசுக்கு ரெவன்யூவை கிரியேட் பண்ண அவர் மேக்ஸிமம் நம்பர் ஷோஸ் அதுக்கு போடுவாரா, இல்லை அதே டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட நான் கொடுத்த படத்துக்கு ஷோஸ் போடுவாரா? தேட்டர்ல இப்போ இதுல ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன பண்ணுச்சுன்னு நீங்கள் என்கிட்ட ஏதாவது கேட்டிங்கன்னா, சார் ப்ரொடியூசர் கவுன்சிலால் இந்த மாதிரி இல்லை, எந்த சின்ன படத்துக்கும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. காரணம் என்னென்னா, இவங்க எது சொன்னாலும் ஆப்போசிட்டில் வேறு ஒன்று நடக்குது. சார் நான் தேட்டரை அப்ரோச் பண்ணி கேட்டதுக்கு இந்த படத்தில் என்ன ஸ்டார் வேல்யூ இருக்குது, என்ன கேட்டகரி இருக்குது சார், என்னால் பதிலுக்கு கவுண்டர் ஃபார்மேட்டில் எனக்கு கம்பேரிட்டிவ் படத்தில் அப்போ அந்த படத்தில் இப்போ உங்களுக்கு பெரிய ஹீரோ இருக்கான்லாம் என்னால் கேட்க முடியாது, எனக்கு கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் ஒன்று கேட்டேன் எல்லா படத்துக்கும், சார் செவ்வாய்க்கிழமை நைட் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். செவ்வாய்க்கிழமை நைட்டு சத்யம்ன்ற ஒரு பிராண்டில், அந்த ஒரு பர்டிகுலர் பிராண்டில் அருவம், பெட்ரோமேக்ஸ், பப்பி இந்த 3 படத்துக்கும் தலா பேலஸோவில் 3 ஷோ, பெரம்பூரில் 2 ஷோ, தியாகராஜில் 2 ஷோ கொடுக்குறாங்க. சார் எனக்கு ஒரு ஷோ கொடுங்கன்னு தான் நான் கேட்டேன். நான் ஒரு ஷோவாகவே தப்பிச்சு வரேன். ஆனால் அந்த ஒரு ஷோ தமிழ்நாட்டில் இத்தனை தேட்டர்ஸில் எல்லா தேட்டர்லையும் ஒரு ஷோ கூட கொடுக்க முடியாதா இந்த படத்துக்கு? சார் நான் எந்த டிஸ்ட்ரிபியூஷன்கிட்டையும் பணம் கேட்கல, நான் எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பணம் கேட்டேன், இவங்க இவ்வளோ பணம் கேட்டாங்க, இந்த பணத்துக்கு எங்களால் பண்ண முடியலன்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்கு. எனக்கு இதில் என்ன லாஜிக்னே எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு ஷோ போட்டு இந்த மட்டமான படம் இதுக்கு இவ்வளோ பேசியிருக்கவே தேவையில்லை அப்படின்னு சொன்னால் கூட அதை கேட்டுக்கலாம் சார். ஏன்னா நம்ம எடுத்த படம் சரியில்லை, நான் என் படம் ஓடலைன்னு ஒத்துக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அதெல்லாம் போய் டிஃபெண்ட் பண்ணியோ ஃபைட் பண்ணியோ ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஒரு படத்தை இப்போ தேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறதே ஒரு சேலஞ்சுனா, அப்போ படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி
தேட்டருக்காரங்க கிட்டக்க போய் முதல் நாள் இந்த படத்தை நான் எடுக்கலாமா வேணாமான்னு அவங்கள்ட்ட கேட்டு தான் படம் எடுக்கணும். சும்மா சார் இந்த ப்ரெஸ் மீட்ல நான் என்னுடைய கோர் அவர்ஷன் எனக்கு ஒன்று தான் சார். சார் நான் சினிமாவில் சம்பாதிக்க திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி சினிமாவில் பணம் பண்ணணும்னு நினச்சேன்னா இத்தனை தடவை விழுந்ததுக்கு எழுந்திரிச்சோன்னே ஒழுங்காக மறுபடியும் ஆர்டிஸ்ட்டுக்கு படம் பண்ணிட்டோ இல்லை ஒரு ஆர்டிஸ்டோட படத்தை எடுத்தோ பண்ணலாம். நான் முட்டாளுன்னு பல பேர் சொல்கிறது காதில் விழுகாமலாம் இல்லை. விழுந்தவனுக்கு தான் தெரியும் எப்படி எழுந்திக்கணுன்றது. அது பணத்தில் இல்லை சார். அந்த பணத்தை என்னால் இந்த தொழிலை விட்டுட்டு என் தொழிலுக்கு ஒழுங்காக போனாலே சம்பாரிச்சிட முடியும். இந்த தொழிலே சம்பாதிக்கிறவங்கள இந்த தொழிலில் சின்ன படங்களில் வந்து உண்மையிலே ஜென்யூனாக நல்ல குவாலிட்டி கண்டென்ட்டான படத்தை சப்போர்ட் பண்ணால் அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ப்ரெஸ்ஸும் அதை வந்து கல்டிவேட் பண்ணி பிஸ்னஸாக அதில் ரெவன்யூ பார்க்குறதுக்கு பீப்புளும் நம்பி தான் திருப்பி இதுக்குள்ளே எப்படியாவது யாரையும் குறை சொல்லாமல் போய் ரீச் பண்ணிடலாமான்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் எண்ட் ஆஃப் த டே ஒரு ஷோ கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு தமிழ் சினிமாவில் சில பர்டிகுலர் இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதே ரேஸில் ஒரு படம் வருது. அந்த படம் கம்பேரிட்டிவாக 2 படத்தை விட பெரிய செலிபிரிட்டி வேல்யூ இல்லை. ஆனால் அந்த படத்தோடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கன்னா அவருக்கு 4 ஷோ தராங்க. இவங்க என்ன ப்ராபபிலிட்டியில் ஷோஸ் கொடுக்குறாங்கன்னு கூட ஒரு வேளை என்னால் புரிஞ்சுக்க முடியல சார். எனக்கு வந்து என்னுடைய ஆதங்கம் பாவம் படம் எடுத்துகிட்டு பாவம் தேட்டருக்கு ரீச் பண்ண முடியல. எனக்கு அந்த மாதிரி பிட்டி ஃபீல்லாம் வேணாம். நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் சார். 85 லட்ச ரூபா போனால் பரவாயில்ல, அது பிரச்சனை கிடையாது. ஏன் கிடையாதுன்னா நான் இந்த படத்தை ஒரு வேளை நான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தேன். நான் மொத்தம் 3 படத்தில் விட்டுருக்கேன். இந்த 85 லட்ச ரூபாவை வந்து மறுபடியும் சினிமாவில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இது திருப்பி நடந்தால் நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கும் வேஸ்ட் சார். நான் அன்ஃபிட்னு தான் சொல்லுவேன். நான் மறுபடியும் சிஸ்டமையோ இல்லை இதில் திருப்பி ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற இங்கே சோ கால்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிட்ட சினிமா மாட்டிக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து அவங்களா கன்சிடர் பண்ணி இதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அவங்களா இந்த படத்தை ஓட வச்சா மட்டும்தான் இந்த சின்ன சினிமாக்கள் தாக்கு பிடிக்கும். ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் சொல்லும் போது அவங்க எங்களுக்காக பேசலாம், யார்கிட்ட வேணாலும் பேசலாம். எண்ட் ஆஃப் த டே இந்த 3 கேள்வி நீங்கள் உங்களுக்கு அதிகமாக பரிச்சயமான இந்த 3 கேள்வியை கேட்பாங்க. கூட்டம் வரணும், கேன்டீன் ஃபில் ஆகணும், கார் பார்க்கிங் ஆகணும். சார் இதுக்கு எனக்கு பதில் சொல்லவே தெரியல சார். படம் எடுக்கிறதுக்கு போது இப்போ இந்த ஆங்கிளில் பார்த்தா ஒன்று தான் பண்ணணும். ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் எல்லாத்தையும் கேட்டு படம் பண்ணுறது வேஸ்ட்டு. தேட்டருக்காரங்க கிட்ட போய் நீங்கள் யாரெல்லாம் இருந்தால் படம் நீங்கள் எடுத்துப்பீங்க, எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணால் நீங்கள் எடுத்துப்பீங்கன்னா அந்த அசோசியேஷன்லேருந்து யாராச்சும் கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொரு படத்தையும் பூஜை போடும் போதே இந்த படத்தை தேட்டருக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்து ஒரு அப்ரூவலை வாங்கிட்டு சின்ன பட்ஜெட் படம் பண்ணால் மட்டும்தான் தேட்டருக்கு படம் போகுன்ற ஒரு நம்பிக்கை வருமே தவிர டெஸ்பைட் இப்போ நான் எனக்கு என்னன்னா அப்போ நீங்கள் இந்த வீக் வரல 18ஆம் தேதி வருவீங்களா, 18ஆம் தேதி போகிறீங்களா அப்படின்னா தமிழ் சினிமாவில் 18ஆம் தேதி அதாவது ஐ மீன் டு சே தீபாவளிக்கு முன்னாடி வீக் வந்து சினிமா சர்க்கிள்லேயே வந்து ஒன் ஆஃப் த லேசியஸ்ட் ஆர் டம்பஸ்ட் வீக். அந்த வீக்கில் படம் போட்டால் மக்கள் வரவே மாட்டாங்க. அதனால் நேச்சுரலி ரொம்ப குவாலிட்டியான மூவிஸ் அந்த பர்டிகுலர் வீக்கை வந்து இது பண்ண மாட்டாங்க. நேற்று ஒருத்தர் இந்த மாதிரி ஆயிடுச்சு, பரவாயில்ல உங்கள் படம்லாம் ஒரு வாரம் தானே தாங்கும் சார். எனக்கு வலி இல்லையேன்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு அதுதான் சார் வலிக்குது. இதுக்கு நான் ஏன் தேட்டருக்கு வரணும்? இதுக்கு நான் யூடியூப்லேயே படத்தை போட்டு போயிடலாமே, டிஜிட்டல்லே படத்தை போட்டு போயிடலாமே. எனக்கு நேச்சுரலி ஒரு ஆதங்கம் என்னென்னா இதெல்லாம் வேண்டாம். அதான் சங்கத்தமிழ்னு அடுத்தடுத்தது அந்த மாதிரியான ரேஞ்ச் ஆஃப் படம் இருக்கு. அதை பாட்டும் பார்த்துட்டு உனக்கு என்ன இவ்வளோ அக்கறை, பேசாமல் சினிமா பண்ணிட்டு போயிடலான்னா அந்த மாதிரி ஒரு கால் தான் எடுத்துடலாமான்ற ஒரு லாஸ்ட் லெவல் ஆஃப் தாட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா நான் ஏன் தேவையில்லாமல் நானும் நம்பி என்னையும் லூஸ் மாதிரி நம்பிட்டு என்ன சொல்கிறது வாழ்க விவசாயின்னு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டாக ரொம்ப அருமையாக குவாலிட்டியாக படைப்பாகவும் எல்லாரும் ரசிக்கக்கூடிய கமர்ஷியல் செக்மெண்ட்டோடு எடுக்கிற படத்தை நான் போய் வாங்கி அதை ஒரு விலை கொடுத்து வாங்கி அதை வியாபாரமாக்கலான்னு முயற்சி பண்ணி இது டோட்டலாக வேஸ்ட்டு சார். பெரிய பிரான்ச் சின்ன படத்தை தொடவும் மாட்டிக்கிறாங்க, இல்லை இந்த மாதிரியான படங்களை எடுத்து பண்ணிடலாம்னா விடவும் மாட்டிக்கிறாங்க, இல்லை கமர்ஷியலாக பெரிய படங்கள் பண்ணிட்டு போகிறது தான் சரி, அதுதான் கரெக்டு அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டாக இருந்தால்
அது இட் இஸ் வெரி ஷேம்ஃபுல் சார். இதை ஒத்துக்கணும்னு நினைக்கிறதே அசிங்கம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த விஷயத்த ரொம்ப அப்ராப்ரியேட்டாக கன்வே பண்ணிட்டு நான் இந்த படத்தை 18ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலான்னு முதல்ல ஒரு மைண்ட் இருந்தது. பட் இந்த படம் ஒரு 1 வீக் படம்லாம் இல்லை சார். சரியாக இந்த படத்தை உட்கார வச்சுட்டா இந்த படம் சரியாக போகும். ஒத்த செருப்பு வந்து பார்த்திபன் சார் அவ்வளோ தடவை என்கிட்ட கேட்டார். நான் காப்பான் மாதிரியான ஒரு படத்தோட போய் எங்கேயாவது சரியாக உட்கார வைக்கலன்னா அப்புறம் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன். என்னால் அதை சரியாக உட்கார வைக்க முடியல. நான் நினச்சேன் 4 சின்ன படத்தோடு தான் வரோம், அதோடு போயிடலான்னு. இங்கே என்ன நினச்சாலும் சரி, நாம் படம் எடுக்கலாமே தவிர அதை இருக்கலாமா வேணாமான்னு இன்னொருத்தன் டிசைட் பண்ணும்போது இங்கே நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டு கடன் வாங்கிக்கிட்டு வட்டிக்கு வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி சினிமாவை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு க்ளூவும் இல்லை படம் ரிலீஸ் பண்ணுறது வேலைக்கு ஆகாதுன்னு. இல்லை ரிலீஸுன்ற அந்த சோகால் இவங்க ஏதாவது ஜெயிக்கிற 1-2 சின்ன படத்தை அது பின்னாடி இருக்கிற ஒரிஜினல் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் தெரியாமல் 1-2 படத்தை மட்டுமே பெரிய பேஸாக நம்பி ஏகப்பட்ட பேர் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. தெர் இஸ் நோ அத்தன்டிக்லி ஸ்பீக்கிங் அதில் எந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் பேஸ் பின்னாடி கிடையவே கிடையாது. நான் நட்புனா என்னன்னு தெரியுமா ரிலீஸ் பண்ணும்போது நான் தேதி போட்டதுக்கப்புறம் லோக்கல் அண்ட் மான்ஸ்டர் வருது. நான் உண்மையிலேயே திருப்பி அந்த தேதியிலேருந்து என்கிட்ட அதுக்கப்புறம் இட்ஸ் அ வெரி பேட் டேட்டிங் சார். நீங்கள் அந்த பர்டிகுலர் டேயில் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது, வெளில வந்திருக்கணும் சார். நட்புனா என்னன்னு தெரியுமா, மொத்தம் 33 தேதி போட்டாச்சு. நான் ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் திருப்பி நான் அந்த தேதியை எடுக்க வேணாம்னு அதே தேதியில் வந்துட்டேன். ஆனால் இந்த படத்தை 17 தேட்டருன்னு மறுபடியும் எனக்கு இறக்க மனசே வரல. ஏன் சார் 17 தேட்டர் 17 ஷோக்கா சார் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்ற அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கு நேற்றே உங்களை பார்க்கணுன்ற ஒரு பாயிண்ட். பட் நான் ஏதோ ஒரு கோவத்திலையோ இல்லை ரொம்ப சேச்சுரேட் ஆகியோ இல்லை சார். இதை ஹாப்பியாக பண்ணணும்னு நினச்சா மற்றவங்கெல்லாம் சொல்கிற அட்வைஸ் படி கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிட்டோம்னா இது சூப்பர் சார். நல்லா பணம் இருந்தால் நல்லா சூப்பராக நாம் நினைக்கிறேன் அதில் குவாலிட்டி இருக்கோ இல்லையோ டேபிளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு படத்தை எடுத்துகிட்டு வியாபாரம் பண்ணலாம். ஆனால் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அதே படம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன படம் ஜெயிக்கணுன்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணணும்னு நினச்சா டெக்னிக்கலாக இங்கே இருக்கிற சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கிறதுன்றது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஸோ மிக மிக அவசரம். இன்னொரு ஃபைன் ஷெட்யூல் டேட்டு மறுபடியும் தியேட்டர் அசோசியேஷன் கிட்டேயோ இல்லை ப்ரொடியூசர் கவுன்சில்கிட்டயோ உட்காந்து இப்போ சுரேஷ் காமாட்சி அண்ணனோட பெரிய வருத்தம் என்னன்னா என்னுடைய பணம் இப்போ போயிடுச்சு, அதை எப்படி எது பண்ணுறது. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், அவர்கிட்ட முதலே சொன்னேன், இந்த படத்தை செலவு பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணக்கூடாதா, கூட செலவு பண்ணுறீங்களே, இது வேலைக்கு ஆகாது. இது மாதிரி அவர்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே நான் ஒன்றே சொன்னேன், படம் ரீச் ஆகி படம் பேர் வாங்கிடுச்சுன்னா 1 வருஷம் லேட் ஆனதுக்கு இந்த படம் ஒரு நாள் எனக்கு மற்றொரு படத்தில் இருந்து காசாக்கிடும். இதை நான் அதிகமாக நம்புகிறேன். ஏன்னா அதுதான் நடந்துகிட்டு இருக்கு சினிமாவில் எல்லாரும் ஒரு படத்தில் போட்டு ஒரு படத்துலேயே எடுக்கிறது இல்லை. அதை கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணி தான் சினிமாவில் சம்பாதிக்க முடியும். இந்த பேஸை நம்பி தான் நான் இந்த படத்தையும் ரொம்ப ஹானஸ்டாக என்னுடைய ஃபுல் அட்டெம்ப்டில் இந்த படத்தை எடுத்துகிட்டு போக பார்த்தேன். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு படம், அது இந்த படம் தான் இல்லை, ஈவன் சங்கத்தமிழனை கூட எடுத்துக்கோங்க. சங்கத்தமிழன், சேலம் ரெட்டு, என்எஸ்சி இவர் தேனாண்டால் இது பண்ணியிருக்காங்க சார். சங்கத்தமிழனுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது சார். 2 இடத்துல ஒரு கிளைம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சேலம் சிவான்றவர் எனக்கு வீரம் படத்தில் எனக்கு ரிகார்டிங் ஆன் டாக்ஸேஷன் சம் ரீஃபண்ட் ஹேஸ் டு பி டன்னு போட்டிருக்காரு. என்னுடைய கேள்வி இல்லை, அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் அவர் ரீசெண்டாக 4 monthsக்கு முன்னாடி இறந்துட்டார் மிஸ்டர் வெங்கட்ராம் ரெட்டி. அவங்க மிஸ்ஸஸ் ஒன்று கேட்டாங்க, ஏன்பா படத்தோடைய ரீஃபண்ட் வீரம், அதுக்கப்புறம் பைரவான்னு ஒரு படம் வந்தது, அதுவும் முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு மொத்தம் 4-5 வருஷம் கழிச்சு இந்த படம் வருது, இவ்வளோ நாள் அவர் எங்கே போனாருன்னு கேட்டாங்க. இல்லை ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கலாமேன்னு கேட்டாங்க. இது லாஜிக்கலாகவே எனக்கு புரியல. இந்த படம் நான் ரிலீஸ் டேட்டு டெலிபராக வாங்கிடுச்சுன்னு சொல்லி போட்டு அடுத்த நாள் அவர் போய் ரெட்டு போடுறாரு. இந்த பக்கம் தேனாண்டாலன்றவர் கொண்டு போய் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, எனக்கு 1 crore 20 lakhs இருக்குன்னு. சார் இது நியாயமாகவே இருக்கட்டும், ஆனால் இதனால் படம் ஏன் நிற்கும்? இது ஒரு வேளை இவங்க உண்மையிலேயே கொடுக்கணும்னா அந்த பணம் அங்கே கொடுக்க போகிறாங்க, பணம் ரீஃபண்ட் ஆக போகுது, அவருக்கு ஃபண்ட் போகுது, அவ்வளவுதான். அதுக்குள்ளே படம் நின்றுடுச்சு, வராது, போகாது. ஐ எம் நாட் பாதர் ஆன் த ரூமர்ஸ். ஏன்னா படத்தை வாங்கினா எனக்கு அந்த பயம் இல்லை. படம் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் 100% வரதான் போகுது.
அண்ட் தீபாவளிக்கு நான் வரல. படம் சங்கத்தமிழனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எய்தர் 8th or 15th இந்த 2 தேதியில் தான் வரேன். தீபாவளி ரேஸ்க்கு நான் வரவே இல்லை. நான் இதை வந்து எஸ்ஆர் பிரபு அவர்கிட்டையும் பேசினேன். ஆனால் நீங்கள் பின்னாடி போகிறீங்களா, போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன். இல்லை, எனக்கு தெலுங்குலேயும் பிஸ்னஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கஷ்டம்னாரு. நான் யார் கூடயும் ரேஸ் போடுறதுக்குலாம் வரல, நான் பின்னாடி வந்துக்கிறேன்னு. ஹெல்த்தியாக சினிமா எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு என்ன பாசிபிலிட்டியோ அதை பார்க்குறேனே தவிர அதை யாரையும் சேலஞ்ச் பண்ணி வின் பண்ணுற நோக்கம் எனக்கு சினிமாவில் இல்லை. அண்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சங்கத்தமிழனில் இருக்கிற எந்த பிரச்சனையும் படத்தை நிறுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா சங்கத்தமிழனுடைய பிரச்சனைகளை ஃபெடரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அருள்பதி சாரோ இல்லை அன்பு சாரோ இவங்களெல்லாம் இருக்கும்போது எனக்கு இதை தாண்டி பிரச்சனை வராது, அவங்க பார்த்துப்பாங்கன்னு நான் மொத்தமாக நம்புகிறேன். ஏன்னா வி ஸ்ட்ராங்லி ஃபீல் இந்த பர்டிகுலர் இஷ்யூ ரைஸ் ஆன பாயிண்ட்டே வந்து லிட்டில் ட்ரமாட்டிக்காக இருந்தாலும் பட் எண்ட் ஆஃப் த டே அவங்களோட இன்டென்ஷன் ரீச் ஆகிடுச்சுன்னா தென் தெர் இஸ் நோ ப்ராப்ளம். அந்த இன்டென்ஷன் யார் சால்வ் பண்ணுறாங்க, விஜயா ப்ரொடக்ஷன்ஸா லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸான்றது தான் பாயிண்ட்டு. அதை வி வில் டேக் கேர் ஆஃப் இட். அட் எண்ட் ஆஃப் த டே படம் ரிலீஸ் ஆகிடும். விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன், இந்த தடவை நீங்கள் உங்கள் கை காசு எதுவும் போடவும் மாட்டீங்க, லாஸ்ட் டே உங்கள் படம் சேஞ்ச் ஆஃப் டேட்டும் சேஞ்ச் ஆஃப் ஷெட்யூலும் வராதுன்னு அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன். அந்த வார்த்தையை காப்பாற்ற பார்ப்பேன் 100%. அண்ட் ஆஸ் ஐ செட், மிக மிக அவசரமாக பொறுத்த வரைக்கும் எனக்கு உங்களுடைய ஃபைனஸ்ட் சப்போர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த படத்தை தயவு செய்து ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் கதறார் கண்ணீர் விடுறார் அந்த மாதிரியான பாயிண்ட்டாக இல்லாமல் என்னுடைய பாயிண்ட் சென்சிபிளாக இருந்தால் உங்கள் கொஸ்டின்ஸை ஷார்ப்பாக யார் மேலேயாவது ரைஸ் பண்ணுங்கள். ஒரு படத்தை எப்படி வெளியில் கொண்டு வர்றதுக்கு சார் என்ன இல்லை, பேசாமல் விட்டுட்டு போயிடுறது தான் நல்ல சாய்ஸ்னால் அது ஒரு ஒப்பீனியன். நான் அந்த மாதிரி ஒரு ஃபைனல் எண்டுக்கு வந்துட்டேன். இதில் நான் யாரையாச்சும் சேஸ் பண்ணி ஜெயிக்கிறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் அதெல்லாம் பண்ணலை. எப்படியாவது உள்ளே பூந்து படத்தை கொண்டு போயிடலாமான்னு தான் பார்க்குறேன். அது எப்படி போனாலும் பிளாக் பண்ணுறாங்க. இப்போ நான் யாரை கார்னர் பண்ணோம், நான் கிளியரா சொல்றேன். 11ஆம் தேதி அன்னைக்கு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். 3 படம் 11ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு ஷெட்யூல் போடுறாங்க. ஏன்னா அசுரனுக்கு லீவ் இருக்கிறதுனால எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் அசுரனோட புதன்கிழமை தேதியோடைய ஃபால் என்னன்னு பார்த்துட்டு தேட்டர் போடுறேன்றாங்க. புதன்கிழமை அன்னைக்கு தேட்டர் எல்லாருக்கும் போட்டாங்க, இந்த படத்துக்கு வரல. என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லார்கிட்டையும் கேட்குறேன், அவங்க சொல்ற ஒரே விஷயம், தேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த படத்துக்கு ஃபேஸ் வேல்யூ இல்லை, ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லை, இந்த படம் ஓடும்ன்ற நம்பிக்கை தேட்டருக்காரங்களுக்கு இல்லை, தர மாட்டேன்றாங்க. அப்ப இது ஒட்டுமொத்தமா தேட்டர் தான் வந்து உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு மெயினான காரணமா? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தேட்டர்ஸ் மட்டும் தான், வெறும் தேட்டர்ஸ் மட்டும் தான். நீங்க கொடுத்திருக்கிறது எல்லாருமே 9 ஏரியாலயும் முக்கியமான ஆட்களுக்கு தான் கொடுத்தேன்னு. ஆமா சார். அந்த முக்கியமான ஆட்களுக்கு எந்த விதத்திலயும் ஒரு தெம்பே இல்லை, இந்த படம் வந்தா ஒண்ணுமே வராது, டோட்டலா நமக்கு வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லி தான் அவங்க பேக் அடிச்சிட்டாங்க. அவங்க சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, அண்ணே நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், தேட்டருக்காரங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இந்த படம் போட்டு வராம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனால தேட்டருக்காரங்களை ஒத்துக்க வைக்க முடியல. அவங்க ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க, தேட்டருக்காரங்க ஒத்துக்கவே மாட்டேன்றாங்கன்றாங்க. இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரியே ஃபேஸ் வேல்யூனா கூடவே வரக்கூடிய படங்கள்லயே ஃபேஸ் வேல்யூ இல்லாத படம்லாம் இருக்குல்ல. நான் என்னால அந்த படத்தோட பேரை சொல்ல முடியல, ஆனா நானும் கூட வர படத்துல ஒன்னு ஃபேஸ் வேல்யூ இல்லையேன்னு கேட்டேன். அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ற டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர் இல்ல, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ் சினிமால தொடர்ந்து படம் கொடுக்கறவரா. நீங்களும் தான் படம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த வேல்யூ இல்லன்னு அவங்க நினைச்சிட்டாங்களா? அத தான் நான் கேட்டேன். நான் பணம் கேட்டேனா கூட பரவாயில்ல, நான் வந்து தரேன் இல்லையா, இதுக்கு மேல அந்த ஃபர்ஸ்ட் டே ஷோ டிக்கெட் வாங்கணும்ன்ற அந்த ஒரு வேளை தான் சார் நான் பண்ணல. தமிழ்நாடு பூரா ஒருவேளை அதை ப்ரொமோஷன் பண்ணா கூட ஒரு ஷோ கொடுத்துருப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. ஏன்னா அது நேற்று நைட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். சார் எனக்கு ஒரு ஷோ தானே கேட்கிறேன், நான் 3 ஷோ கேட்கலையே. இல்ல சார், 9 பேரும் என்ன வந்து கன்வின்ஸ் பண்றாங்க தமிழ் சினிமால சின்ன படம் எடுக்காதன்னு. ஏன்னா இப்ப நீங்க பேசின போதே என்ன சொன்னீங்கன்னா, திரும்ப அடுத்து சங்கத்தமிழ்னு ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க. அப்ப தொடர்ச்சியா வந்து லிப்ரா எடுக்கிற எல்லாருக்குமே முட்டுக்கட்ட போடுறாங்களா? லிப்ரா கூடாதுன்னு முடிவு பண்றாங்களா? இல்ல அவங்க தான் இந்த படத்திலே சொல்றாங்களே, ஒன்ட்ட தான் புட்சால்தனமா ஒரு படம் இருக்கு, நீ அதுல வேலை பார்க்கறத விட்டு ஏன் இதுக்கு டைம் வேஸ்ட் பண்றேன்றாங்க. இந்த படத்துல எல்லா விஷயமும் நல்லா இருக்குன்னு சொல்லி தானே எடுத்திருக்கீங்க சார். இதை நான் சொன்னா கூட பரவாயில்ல, ஒரு நாள் முன்னாடி நீங்க எழுதின அத்தனை ரைட் அப்பையும் நான் எல்லா ரிவ்யூ எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அனுப்புறேன். அண்ணா அது உங்களுக்கு எனக்கும் தெரியுது, தியேட்டருக்காரங்களுக்கு தெரியலையே. தியேட்டர் அசோசியேஷன் உங்களுக்கு பின்னாடி இருந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணல, எந்த தியேட்டர்ஸும் சப்போர்ட் பண்ணல சார்.
சார் 17 தியேட்டர் போடுறாங்க சார். 17 தியேட்டரை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும் சார்? ஒரு படத்தை ப்ரோமோட் பண்ணல, உங்க படத்தை நான் ஏன் போடணும்னு கேட்டா அது கரெக்ட். 85 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த படத்தோட ப்ரோமோட் பண்றேன், படமே அந்த செலவு இல்லை சார். எனக்கு என்ன எரிச்சலா இருக்குன்னா, ஒரு ஷோ கொடுத்து இதுக்கான இவ்வளவு பேசினேன், இது ஒரு படம் அப்படின்னு கேட்டிருந்தா கூட எனக்கு ஒன்றும் பெரிய வருத்தம் இருந்திருக்காது சார். சார் 17 தியேட்டருங்கிறது சென்னைக்கு மட்டுமா, தமிழ்நாட்டு ஃபுல்லுக்குமா சார்? சிட்டி 2 தியேட்டர், செங்கல்பட்டு 3 தியேட்டர். இதுதான் சிட்டி செங்கல்பட்டு எனக்கு கிடைச்ச தியேட்டருங்களே. 5 தியேட்டருக்கு சென்னையில மட்டுமே 34 லட்சம் ரூபாய்க்கு ப்ரோமோட் பண்றேன். இப்போ சுரேஷ் காமாட்சிக்கு 9 ஏரியாலையும் பிரச்சனை இருக்கும்ன்றத நம்புற மாதிரி இல்லையே சார். ஏதாவது 1-2 பேர்கிட்ட சார், இது நீங்க கேட்குற பாயிண்ட் வேலிட் தான். 1-2 பேர் வந்து அவர் இதுக்கு முன்னாடி பேசின கான்ட்ரவர்ஷியலை என்கிட்ட பேசுறாங்க, என்கிட்ட அதை சொல்றாங்க. ஆனா ஜென்யூனா ஒரு விஷயம் என்னன்னா, நான் இப்போ அந்த ஒரு படத்தை போய் நான் வியாபாரம் பண்ண பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு எம்ஜி டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு ரேட்டு, இது மாதிரி ஏதாவது பண்றேன்னா அதுல வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு ட்ரபிள் சம் கொடுத்தா பரவாயில்ல, நான் சும்மா தானே கொடுத்து போட சொல்றேன் சார். டிஸ்ட்ரிபியூஷன் கமிஷன் 3 ஷோ கொடுத்தா 25% கமிஷன் தரேன் சார். எக்ஸாக்டா இன்னும் அழுத்தமா சொல்லணும்னா, தமிழ் சினிமாவில் தியேட்டருக்காரங்க இல்ல தியேட்டர் ஓனர் இல்லாம தியேட்டர் ரன் பண்றவங்க சார். ப்ரொடியூசர் கவுன்சில் இது சம்மந்தமாக பேசுனீங்களா சார்? இப்போ இதை முடிச்சுட்டு தான் சார் நான் உங்களை மீட் பண்ணிட்டு தான் போனேன். ஏன்னா இங்கே வந்ததுக்கு யாராச்சும் என்னை திட்ட தான் போகிறாங்க. எனக்கு என்னன்னா, அங்கே போய் நான் சொல்லுவேன் சார், எல்லாரும் என்னை பார்த்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு இப்போவே சொல்லிடுறேன், உங்ககிட்ட தான் நல்ல படம் இருக்கு. எதை நல்ல படம்னு சொல்கிறாங்கன்னா, எனக்கு வருமானம் வர படம் சார். எனக்கு வருமானம் வர படம், முதல் படம் தோத்த அன்னைக்கே எனக்கு தெரியும் சார். 2வது படம் ஸ்டாரை போட்டு எடுத்தால் எனக்கு அந்த லாஸ்ட் மினிமல் தான் ரிஸ்க்குன்னு நான் திருப்பி அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுறது சார். இங்கே எத்தனை படம் உள்ளே இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் வாங்கின எல்லா படமுமே தமிழ்நாட்டில் இருக்கிற, நான் 8 படம் வாங்கியிருக்கேன் சார். தீதும் நன்றும், காவல்துறை உங்கள் நண்பன், பெல் பாட்டம், வாழ்க விவசாயி. இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் இருக்கிற இந்த படங்கள் எல்லாமே படமா குவாலிட்டியா தரமா நல்லா இருக்கும். நான் இந்த ஒரு படத்துல ப்ரூவ் பண்ணாதானே இந்த ஒவ்வொரு படமும் இந்த பிராண்ட் கொண்டு வர படத்துல ஒரு குவாலிட்டி இருக்குன்றத நான் சஸ்டெயின் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியும். நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது இங்க மானிட்டரியே கிடையாது, நான் ஜெயிக்கணும்ன்றது குவாலிட்டியே தானே சார். இந்த படங்களை வாங்குறதுல எனக்கு எப்படி சார் வருமானம் வரும்? எனக்கு தான் இங்க இருக்கிற மோனோபோலி கிளியரா தெரியுது சார். இந்த படத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணம், சில பேர் அழகேசன் பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் அழகாக இருக்க மாட்டாங்க. அதேமாரி மிக மிக அவசரம் அப்படிங்கிற பேர்னால தாமதமாகுதோ இல்லை சார்? அப்படி உங்களுக்கு ஏதாவது சென்டிமெண்ட்டாக ஒரு ஃபீல்? அதெல்லாம் ஆக்சுவலாக நேச்சுரலாக ரொம்ப கிளியராக என்னென்னா, இந்த படம் தேட்டருக்கு மட்டும்தான். அந்த தேட்டர் வந்து சென்ஸ்லெஸ்ஸாக அவங்களுக்கான ஒரு ஒரு குமுலேட்டிவ் பீப்புளுக்கு மட்டும்தான் படம் சினிமா அப்படின்றது தான். டைட்டில் ஹஸ் நத்திங் டு டூ வித் தட். அதாவது சார், தினத்தந்தி பேப்பரில் நீங்கள் அன்றைக்கி விளம்பரத்தில் எத்தனை தேட்டர் கொடுத்தீங்க? தினத்தந்தி பேப்பர்ல சென்னையில மட்டும் 10க்கு மேல தியேட்டர் நான் படிச்சேன். கரெக்டா சார்? இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கானுங்கல்ல, டிஸ்ட்ரிபியூட்டர்ல இந்த லிஸ்ட்ல எங்களுதுல இருக்கிறவங்க, அவங்க ப்ரொமோட் பண்ணும்போது நான் இதை முதல் படத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஒரு கட் காப்பி பேஸ்ட் சார். நீங்க எல்லா படத்துலையும் பாருங்க, நான் மிரண்டேன் சார். வியாழக்கிழமை மணிக்கு பாக்குறேன் 34 தியேட்டர் சென்னையில மட்டுமே இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன், அந்த விளம்பரத்தை வச்சே ஒரு சூட்டு போடுங்க சார். இந்த தியேட்டருக்கார மேலே சூட் போடுங்க, எல்லாம் சரியாயும். நான் சொல்கிறேன், இந்த விளம்பரம் இவங்களை நம்பி தான் பண்ணியிருக்கேன், இவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, இப்போ என் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு ஒன்று போட்டி. இதில் யார் யானைக்கு மணி கட்டுறதுங்கிறதா பிரச்சனையே தவிர, அப்படின்னாச்சும் அசோசியேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். சட்ட ரீதியாக நீங்கள் போங்க, எனக்கு அவங்க வந்து தியேட்டர் கொடுத்துருக்காங்க, அதை நம்பி நான் விளம்பரம் கொடுத்துருக்கேன், இப்போ என் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேங்கன்னு போங்க. அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணும் சார். ஏன் இதை பண்ண மாட்டீங்க? இல்லை, எனக்கு வந்து என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு சார் இதுல வந்து சமாதானம்லாம் சரிப்பட்டு வராது. இல்லை, சமாதானமா போகணுன்றதை விட சார், இப்போ ஒன்று தான் சார், இந்த ப்ரெஸ் மீட் நீங்கள் வைக்காதன்னு 10 தடவை கால் வந்துருச்சு. நான் எனக்கு போட்டுட்டுலாம் போய் நான் வந்து எப்படின்னா, இவர் காலில் விழுந்து போனால் இந்த படத்தை ஒழுங்காக கொண்டு போயிடலாமான்னா, எனக்கு ரோஷம் இல்லாமல் அவங்க காலில் விழுகலை.
இவன் காலில் விழுகிறதுனால ஒரு பெரிய கேப்பை நான் ஓப்பன் பண்ணி விட்டேன்னா எனக்கு போதும். என்னுடைய திறமை இவன் காலில் விழுகிறது இல்லைன்னு நம்பக்கூடிய ஒரு ஆள். எனக்கு ரோஷன் இல்லைன்னா கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் கடைசி ஆயுதம்னா அதை நான் எடுத்து தான் கண்டிப்பாக அதை எடுங்க. என்ன காரணம்னா அரசாங்கம் உங்கள் பக்கத்தில் இருக்குது. ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை அதை எடுக்கணும். இப்போ தேட்டரதிபர்கள் கூட அன்னைக்கு நான் அமைச்சர்கிட்ட பேசினேன், அந்த பத்திரிகைக்காரங்கிட்ட பேசும்போது இது வந்து தேட்டருக்காரங்க ஒத்துழைப்பு தரலை, நெட்டு மூலமாக இப்போ புக் பண்ணுறதுங்கிற வார்த்தையை ஒரு லேசாக லீக் பண்ணார் கடம்பூராஜி. ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் விளம்பரம் போட்டிருக்கேன், இதுக்கான ஒப்பந்தம் இருக்குது, எனக்கு தேட்டர் தரலன்னு அரசாங்கத்தை போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வலிக்கு வரவங்களே பாருங்கள். ஏன்னா அரசாங்கம் நினைச்சா கண்டிப்பாக ஒரு படத்தை வெளியாக முடியும், நிறுத்தவும் செய்ய முடியும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. கண்டிப்பாக சார். அதனால் தயவு செஞ்சு இதை ஒரு ஆலோசனை எடுத்துங்க. கண்டிப்பாக இது மிரட்டல் அல்ல, இதான் நியாயம். ஏன்னா என்ன காரணம்னா நீங்கள் வந்து ஒன்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், இல்லை அடியால் வச்சு உதைக்கணும். ரெண்டில் எதை பண்ண வேண்டாம், நமக்கு போலீஸ் ஸ்டேஷனே போவோம். இந்த 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 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ஒத்துக்கிட்டு தான் தினத்தில் விளம்பரம் விட்டீங்க இல்லையா? ஆமாம். ஏன் இதை போட மாட்டேங்கிறாங்க? இல்லை அது உரிமை இல்லதே. இல்லை சார், அதை நான் அவங்கள்ட்ட என்ன கேட்டேன்னா, முடியாதுன்னாவது ஒரு 4 நாள் முன்னாடி சொல்லுங்களேன்னு. இப்போ உங்களால் முடியல அப்படின்றத எனக்கு ஒரு 4 நாள், அது என்ன சார் லாஸ்ட் ஒரு நாள் முன்னாடி சொல்கிறீங்க? நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் முந்தானத்து ப்ரெஸ் ஷோக்கு இங்கே வந்துட்டு நான் ஏதோ ஒரு மைண்டில் இருக்கேன், ஃபைனல் லிஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் வந்துடும் அப்படின்னு. நான் ஃபைனல் லிஸ்ட்டுன்னு சொல்லி வந்த லிஸ்ட்டை கூட பார்க்கும்போது எனக்கு வந்து ஒருவேளை மிச்சதெல்லாம் வந்து இந்த ஷோ ஆசோலேஷன்ஸ் போட்டுட்ருக்காங்க போல் இருக்கு. அதாவது ஒவ்வொரு இந்த நேச்சுரலி இத்தனை படம் வர்றதுனால மல்டிப்ளெக்ஸு அண்ட் மால் தேட்டர்ஸில் மட்டும்தான் அந்த ஷோ டைமிங். ஸோ அந்த ரிவைஸ்க்காக வெயிட்டிங். இல்லை இவ்வளவுதான் படம். அதில் என்ன ஒரு அட்மோஸ்ட் அசிங்கன்னா, 5 தேட்டர் தான் எனக்கு சிட்டி செங்கல்பட்டே கிடச்சிருக்கு, அதில் 2 தேட்டர் ஈசிஆரோட சைடில் கிடச்சிருக்கு, அதுவும் இன்னைக்கு பிஎம் வராருன்னா அந்த 2 தேட்டர் கிடையாதுன்ட்டாங்க. எனக்கு சார் எனக்கு நேற்று அப்படியே 85 லட்சம் போச்சேன்னு மற்றவங்க எனக்கு அதில் நான் மறுபடியும் சொல்கிறேன் சார், பணம் பொறுத்த வரைக்கும் இதை ப்ரொமோட் பண்ணலன்னா இந்த படம் வந்து என்னால் இந்த ஸ்டாண்டு கூட தேட்டருக்கு கொண்டு வர முடியாதுன்னு நினச்சி தான் நான் அதை பண்ணிட்டு இருந்தேன். இதை முதலே சொல்லிட்டாங்கன்னா நான் அந்த ப்ரொடியூசரை கூப்பிட்டு, இருந்தாங்க உங்களுக்கு இவ்வளோ பணம், உங்கள் படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு, முடிஞ்சா நீங்களே ரிலீஸ் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு போனால் யாருக்காவது பிரயோஜனம் இருக்கும்ல. ஒன்று அவர் படம் எடுத்ததுக்கு பாராட்டி கொடுத்ததாவது அந்த பணத்தை கொடுத்துருப்பேன். இப்போ எனக்கும் இல்லை அவங்களுக்கும் இல்லை, ப்ரொமோஷன் மீடியா எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. இல்லை தியேட்டருக்கே படம் வராமல் டிஜிட்டல் மீடியமுக்கு கொண்டு போனால் எவ்வளோ பேருக்கு கோவம் வருது. சின்ன படத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பேஸ் ஒரு முடிவு கொடுத்தா தானே. எனக்கு என்னன்னா அடுத்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப தார்மீகமாக கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இதில் கொடுக்கறத விட ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் ப்ரொவைடட் இன்னைக்கு ஷோஸில் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது வந்து மண்டே காலையில் இருக்கிற ரெசிப்டிவை பார்த்துட்டு ஓகே 18ஆம் தேதி அன்னைக்கு இந்த படம் வந்ததுன்னா இந்த படம் தேட்டர் தாக்கு பிடிக்கும் 3 நாள், இந்த வெள்ளி சனி ஞாயிறு, அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் தானே, அதுக்குள்ளே விஜய் சாரோட படம் வந்துடும், தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு. அதுக்கு ஒரு 3 நாள் தாங்குற படம் தானே இது. சின்ன படத்தை எடுக்கிற சின்ன படத்தை வாங்கிட்டதுனால சொல்றேன், எடுக்கவே எடுக்காதீங்க, ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. சின்ன படத்தை எடுக்கிறதா இருந்தா நீங்க உங்ககிட்ட பணம் இருக்குன்னு நீங்க எடுக்காதீங்க. யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு முடிவு பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா அந்த ஒரு 10 பிராண்ட் இருக்கு, அவங்க நினைச்சாலாம் பண்ணிடலான்றது எனக்கும் தெரியுது. அந்த 10 பிராண்டுக்குள்ள வந்துடலாம் தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், வரவே முடியல. அதை ஒரு பெரிய படத்தை எடுத்துட்டு போய் ஒரு 10 படம் பண்ணிட்டு வரலாம் தான் எனக்கு இருக்கிற லாஸ்ட் தியரி. இப்போ நான் சங்கத்தமிழன் மாதிரியே ஒரு 10 படம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்போ அந்த 10 பிராண்டில் ஒரு பிராண்ட் ஆகலாம் சார். சார் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பழி வாங்கணும்லாம் அதை பண்ணலை, தேட்டருக்காரங்களை தானே நான் சொல்கிறேன். ஸோ சார் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை சார், இப்போ சங்கத்தமிழ் எனக்கு வரமாட்டாங்களா, ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க, அதுவும் நான் தீபாவளி பீரியடு கன்ஃபார்மாக வருவாங்க சார். நான் மறுபடியும் நான் சொல்கிறேன், டானுக்கு டீன் பண்ணுறதா இருந்தால் நான் இந்த சின்ன படத்தை எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணல, நான் தான் அவங்ககிட்ட ஒன்று சொல்கிறேனே, உங்களுக்கு லாஸ் ஆனால் கவர் பண்ணுறேன், நீங்கள் தேட்டரில் போட்டு உங்களுக்கு தேட்டர் லாஸ் ஆனாலும் கவர் பண்ணுறேன்றேன். ஒருத்தன் இதுக்கு மேலே இறங்கி எப்படி சார் போய் அந்த படத்தை உட்கார வைக்க முடியும்? இப்போ நான் அதான் சொன்னேனே, கடைசி எனக்கு இன்னொரு சாய்ஸ் இருக்குது, நானே ரிலீஸ் பண்ணுற படத்தோடைய தமிழ்நாட்டோடைய மொத்த ஃபஸ்ட்டு ஷோ டிக்கெட்டை வாங்கிக்கிறேன்றத ஒரு ப்ரொமோஷனாக பண்ணி உட்கார வச்சு அதையும் பண்ணிடலாம். அதுதான் எனக்கு இருக்கிற லாஸ்ட் ஆப்ஷன்.
வேற இல்லைன்னா, ஏன்னா அது ஒன்று தானே சொல்லுவாங்க. அதுக்கு கூட எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது தெரியுங்களா, கேன்டீன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு. சார் அதுதான் சார், ஒருவேளை அதில் காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க, கேன்டீனில் ஆகவே மாட்டாங்க. இல்லை சார், அவர் அந்த ஒரு பாயிண்ட் என்னென்னா, அவர் எடுக்கிற ரிஸ்க்கு ஓரளவுக்கு ஏதாவது ஒரு குவாலிட்டேட்டிவ் கொலாட்ரல் மாதிரி டிஜிட்டல் கொடுக்காம இருங்க, நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் அதுவும் அவர் சொல்கிற அந்த ஒரு விஷயமும் ஒரு கண்டிஷன் சப்ளைடில் ஒரு 10 மேட்ரு வரும். 1, படம் நல்லா இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும், ஆப்போசிட் சைடில் வர படங்கள் இருக்கணும், கரெக்டான டேஸ் இருக்கணும், இவ்வளோ நேரம் அவன் வட்டி கட்டாமல் இருக்கணும். இந்த படத்தை வாங்கினது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரில் எல்லாரும் ஃப்ரீயாக தானே வாங்குறாங்க. இப்போ நான் வந்து சுரேஷ் காமாட்சி அண்ணனுக்கு விலை கொடுத்து வாங்கினேன், மிச்சம் இருக்கிற எல்லாருக்கும் விலை கொடுத்து வாங்கினேன். ஏன் ஓசியில் வாங்கினா எனக்கு அது ஒழுங்காக பண்ணலன்ற வார்த்தை அவர்கிட்ட வந்து பணம் கொடுத்துருக்காரு, அவர் பண்ணுவார்னு அவருக்கும் என் மேலே ஒரு அபிப்பிராயம் வரணுன்றதுக்கு தான் பணம் கொடுத்து வாங்குறேன். ஆனால் நான் ஒருத்தங்க கிட்ட பணம் கேட்டு கொடுக்கலையே, அதை ஓசியில் தானே கொடுக்குறேன். இந்த படத்துக்கு பணம்லாம் கேட்டால் அவ்வளவுதான், ஃபோட்டோ கார்டு கூட வாங்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு என்னன்னா, இதை அப்ரோச் பண்ணி இந்த அதனாலதான் இன்னைக்கு இங்கேயும் கவுன்சிலும் போயிட்டு மிச்ச ப்ரொடியூசர்ஸை கூப்பிட்டு 7 படத்தை திருப்பி கொடுத்தலாமான் இருக்கேன். ஏன்னா இப்போ நான் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியல சார். எனக்கு என்ன ஆதங்கமா இருக்குன்னா, நான் இன்னொரு தடவை இன்னொரு ப்ரெஸ் மீட் வந்துடணும்னு பயமா இருக்கு. அப்புறம் எப்படி ஆயிடும்னா, இன்னைக்கு ரிலீஸ்னா நீங்க டிக்ளேரே பண்ணிக்கலாம் நாளைக்கு பிரஸ் மீட்னு. இந்த பிரஸ் மீட்டை எது தெரியுமா சார் வைக்கிறேன்? நார்மலா பாருங்க, சின்ன படம் எடுத்தவங்க டிசாஸ்டர், அவங்க கண்ணீரோட உச்சம், அவங்க பிரஸ் மீட் வச்சு எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, இங்க அப்படியே பந்தாவா அசிங்கப்பல்லன்னு நடிக்கிறதுனால தான் பல பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் தாக்கு பிடிக்கிறேன் சார், என்னால் தாக்கு பிடிக்க முடியுது. ஆனால் என் பிரச்சனை என்னன்னா, நான் அசிங்கப்பட்டேன்றது எந்த இடம்ன்றது சொல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணா அது சரியா போய் ரீச்சே ஆகாதே. படமா நான் ஜெயிச்சிருவேன் சார், பணமா ஜெயிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதுதான் சார். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டாக்குக்கான ஸ்பேஸ் இருக்கு. மேபி அவர் பல இடத்துல கான்ட்ரவர்ஷியலா பேசினது ஒரு பாயிண்டா இருக்கலாம். ஆனால் நான் பொதுவாகவே பார்க்குறேன் எல்லா சின்ன படங்களும். நான் இப்போதைக்கு என்னோட கன்சர்ன், நான் எடுக்கிற படத்தை தான் நான் ப்ரையாரிட்டியில் பார்க்குறேன். இப்போ காவல்துறை உங்கள் நண்பன் ஒரு படம் எடுத்திருக்கேன் சார். இதுக்கு அடுத்தது அதை தான் ரிலீஸ் பண்ணணுன்ற பாயிண்ட்ல இருக்கேன். எனக்கு இப்போ அந்த ப்ரொடியூசருக்கு என்ன மாதிரியான அஷூரன்ஸ் கொடுக்குறதுனே எனக்கு தெரியல. சார் பயப்படாதீங்க, நான் பக்காவை கொண்டு போய் ரீச் பண்ணிடுவேன். அவர் ரொம்ப மழை போல நம்பிட்டு இருக்காரு என்ன. எனக்கு கெப்பாசிட்டியோ எபிலிட்டியோ இருக்கா இல்லையான்னு எனக்கே டவுட் வந்துருச்சு சார். நான் அன்ஃபிட்னு சொல்லிக்கிறதுல அசிங்கம் ஒன்றும் தெரியலையே. அவருக்கு அது கனவு சார், ஒரு நல்ல படத்தை எடுத்து வச்சிருக்காரு. அதை ஏன் நான் கொண்டு போய் வீணாக்குறேன்? எனக்கே இந்த பாயிண்ட் நீங்க சொல்லிதான் தெரியுது. ஃபைன் சார். இல்லை, ஏன்னா எனக்கு இந்த பாயிண்ட். தேங்க்யூ. ஓகே சார், என்னால் இந்த பாயிண்ட்டுக்கு டைரக்டாக போய் சொல்ல முடியல. ஆனால் சரிங்க சார், ஆனால் நான் அது ஒரு வயபிள் ஆப்ஷனாக அந்த ஆப்ஷன் போகிறதுக்கு நான் ரெடி. ஆனால் அது யாரையும் ஹர்ட் பண்ணவோ அவாய்ட் பண்ணவோ இல்லை. நீங்கள் யாராச்சும் இல்லை, எனக்கு தேட்டர் அசோசியேஷனில் போய் பேசுறதுல நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அப்ரோச் போனதில்லை. தேட்டர் அசோசியேஷனில் போய் இதை போய் இப்போ நான் பேச போகிறேன்னு வச்சுக்கோங்க, நானாக நினச்சி பார்க்குறேன். இதை போய் பேச போகிறேன்னா, நான் வச்சிருக்கிற 9 குவாலிட்டியான டிஸ்ட்ரிபியூட்டரை விடையா என் பேச்சை கேட்ட போகிறாங்கன்னு என்னோட பாயிண்ட்டு. ஓ இல்லை, பார்த்தேன் ஒரு இன்டர்வியூவில் ஒரு விவாத மேடையில். சார் ஃபைனலாக ஒரு கொஸ்டின் சார். இப்போ அந்த சின்ன படங்கள்லாம் இதுதான் கதியா இல்லை அதை சேனலைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார்?
ஏன்னா எல்லா படங்களும் இறந்து போகக்கூடாது. ஏன்னா அது சின்ன படங்கள் தான் இதுக்கு உயிர் சினிமாவுக்கு. இது சேனலைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது இது சேனலைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது எனக்கு தெரியல. இது நான் உங்ககிட்ட கேட்குறேன். இது எனக்குள்ள பல தடவை ரன்னிங் ஆஃப் தாட்டு என்னன்னா, ஒரு சின்ன படம் அப்படின்றது இப்போ ஒரு படம் எடுத்துடுறோம். ஒரு தேட்டருக்காரங்க வந்து கன்சிடர் பண்ணுற நான் இந்த டியூரேஷன் ஆஃப் பீரியடில் நான் பார்த்துக்கிட்டது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஷேர் வேல்யூ இருக்குன்னு பார்க்குறாங்க. அந்த ஷேர் வேல்யூ வந்து இந்த படத்துக்கு வந்து ரெண்டாவது ஏதாவது எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கா, டீசர் ஃபர்ஸ்ட் லுக் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை ஒரு கன்சிடரபிள். இது வந்து ஒரு சில ஏரியாக்களில் இப்போ மெரிட் தேட்டர்ஸ், ஸ்மால் தேட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அன்லஸ் அண்ட் அன்டில் இட் ஷுட் கிரியேட் அ டிமாண்ட், டிஸ்ட்ரிபியூட்டர் டிமாண்ட் மாதிரி அது மாதிரி இருந்தால் தான் இப்போ படமே பார்க்கணும். ஐ மீன் தன்னோட தேட்டரில் வந்து ஒரு பர்டிகுலர் ஷோ டைமுக்கு ஷெட்யூல் பண்ணுறதுக்கே யோசிக்கிறாங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சின்ன படங்களுக்கு ஒரு வேளை மொத்தம் 12 மாதம்னா படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ்லாம் கூப்பிட்டு இந்த 6 மாதம் சின்ன தேட்டர்ஸ் மட்டும்தான் வரணும், இந்த தீபாவளிக்கு தீபாவளி, பொங்கலுக்கு பொங்கல்னு பெரிய படத்துக்கு மட்டும் டிக்ளேர் பண்ணி கரெக்டாக பிடிச்சிக்கிறாங்கல்ல, அது மாதிரி சின்ன படத்துக்குன்னு இந்த 3-4 மாதத்துக்கு பெரிய படமே வராதிங்க. ஓ ஓகே 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 கண்டிப்பாக நேச்சுரலி சார். இது எனக்கு டெஃபினட்டாக எஸ்கலேட் பண்ணுறேன். இப்போ உங்கள் எனக்கு கண்டென்ட்டே இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. டெஃபினட்டாக இதை எஸ்கலேட் பண்ணுறேன். ஃபைன் சார், நான் I'll take it as an input. நேச்சுரலி ஃபைன் சார். இல்லை சார், நான் இந்த படத்தை இந்த ஒரு வார கேம்லாம் நான் விளையாடுறதுக்கு தயாராக இல்லை. அது ஆக்சுவலாக வந்து சுரேஷ் காமாட்சி நான் எமோஷனலாக சரி அடுத்த வாரம் வந்தால் அந்த 3 நாள் படம்லாம் கிடையாது. ஏன்னா நான் இதை வந்து அடுத்த வாரம் நான் வந்தேன்னா உண்மையிலேயே இந்த படத்துக்கு இவ்வளவு தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். எனக்கு 85 லட்சம் போனாலும் பரவாயில்ல. இப்போ நான் இதுக்கப்புறம் கவுன்சிலில் போயிட்டு எனக்கு ஒரு 14 நாள் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு கூட யார் வராங்கன்ற பாயிண்ட்லாம் கிடையாது. எனக்கு எவ்வளோ தேட்டர் கொடுக்க முடியும் அது கிடச்சதுன்னா இந்த படம் ப்ரூவ் பண்ணுன்றதை நான் எப்படியாவது ப்ரூவ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு கவுன்சிலு, அடுத்த தேட்டர் அசோசியேஷன், அதுக்கு அடுத்தது இவர் சொன்ன மாதிரி சிஎம்டியே கேட்டுடலான்ட்டு. ஐ மீன் கடம்பூர் ராஜு அவர்கிட்ட 100% வரல. ஓகே சார், தேங்க்யூ. ஃபைன் சார், ரொம்ப நன்றிண்ணா. அதாவது அந்த ரூலை போட்டவங்களுக்கும் அது என்ன நடக்குதுன்னு தெரியாது, ரூலை போட்டு ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்களுக்கும் அது என்ன பண்ணணும்னு தெரியாது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.